பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிற பிள்ளையா நீங்கள்? அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். பரிசுத்தாவியை எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். அன்றைய காலத்தில் பெந்தேகோஸ்தே நாட்களில் இறங்கிய அபிஷேகம் இன்று நீங்கள் ஒரு மனதோடு வைராக்கியத்தோடு ஆண்டவரிடம் அபிஷேகத்திற்காக நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு போராடி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற அந்த தனி அறையில் கூட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை உங்களால் உணர முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 44:3, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தாகம் வேண்டும். தாகத்தோடு கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். வறண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை செழுமையாக மாற்றதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் நம்மளை வழி நடத்த நமக்கு மிகவும் தேவையானது தான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையான்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டதன் அடுத்த படிதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல், நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியில் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பே அது சரியா தவறா, நீங்கள் கோபப்படுவது சரியா தவறா என்பதை குறித்து கூட யோசிக்காமல் எத்தனையோ முறை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தவறுகளை செய்திருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள் பெற்றிருந்தால், நீங்கள் அந்த தவறை செய்வதற்கு முன்பே உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். உங்கள் தவறுகளை உணர்வடைய செய்வதோடு மாத்திரமல்லாது உங்களை கொண்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அது மட்டுமல்லாது உங்களுக்கு மிக பெரிய பாதுகாப்பும் பரிசுத்த ஆவியானவரே. எனவே இன்றைக்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். Have a blessed day. Jesus bless you.